பொறுப்பே இல்லாத கணவன், படிக்காத பிள்ளை, பேங்க்கில் வச்ச நகையை மீட்க முடியல, முதலாளியோட மேனேஜரோட முன்கோபம் என்னை ரொம்ப பாதிக்குது. இப்படி வாழ்க்கையை பிரச்சனையாக ஆரம்பித்து சிக்கலாக மாறி ஒவ்வொரு நாளும் நரக வேதனையாக மாறின பொழுது ஏண்டா பொழுது விடியுதுங்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கை சில பேருக்கு வந்துடுது. அந்த மாதிரியாக இருக்கிறவங்களுக்கு கதிமோட்சம் இல்லையா, ஒரு சிறப்பு வராதா, ஒரு விடிவு காலம் வராதான்னு கேட்கக்கூடிய அன்பர்களுக்கு அன்னை ஏதாவது வழிகாட்டுவாங்களாங்கிற ஒரு கேள்வியை கேட்டு அதற்கு விடையாக பிரச்சனை தீர நம் பாரத்தை அன்னையிடம் சேர்த்தல்ங்கிற ஒரு தலைப்பிட்டு ஒரு கட்டுரையை ஸ்ரீ கர்மயோகி அவர்கள் அருளமுதம் புத்தகத்தில் எழுதியிருப்பார். பிரச்சனையோட பாரத்தை நாம் சுமக்கிறதுக்கு பதிலாக அன்னைகிட்ட கொடுத்துட்டோம்னா இனி நமக்கு பாரம் நமக்கு இல்லை, அன்னை பாரத்தை சுமக்கிறதோட அந்த பிரச்சனையும் தீர்த்து விடுவார்னு உறுதியளிக்கிறார். சரி, பாரத்தை எப்படி அன்னையிடம் சேர்ப்பதுங்கிறதுக்கு விடையாக கர்மயோகி அவர்கள் சொல்வது, இப்போ உதாரணத்துக்கு நம்மளுடைய நகை பேங்க்கில் இருக்குன்னா அது நம்மளுடைய நினைவில் அடிக்கடி வந்து உறுத்துது. நகையை நாம் நினைத்துக்கிறதுக்கு பதிலாக மனதிலேருந்து அந்த நகையை பிரச்சனையை ஒதுக்கி விலக்கி அன்னையை நினைவு கூறணும், அன்னையை நினைக்கணும். அதன் பலனாக மனசு கொஞ்சம் லேசாகும். அதுக்கப்புறம் காலப்போக்கில்னு சொல்லும்போது எந்த அளவுக்கு தீவிரத்தோடு நம்ம அதை செய்கிறோமோ அந்த வேகத்தில் தீவிரத்தில் அந்த பிரச்சனை தீர்ந்துடும். ஒரு பிரச்சனை ஒரு நாளைக்கு 40 முறை ஞாபகம் வருது அப்படின்னா, வருத்தப்படுறோம் அப்படின்னா, முதல் நாள் அன்னையை 10 முறை நினைக்க முடியும். நாள்கள் போக போக 10 நாள் கழித்து பார்த்தோன்னா ஒரு நாளைக்கு 40 முறை பிரச்சனை வருதுன்னா 40 முறையும் அன்னையை நினைக்க முடியும். அப்போது அந்த பிரச்சனை முழுவதும் அன்னைக்கு மாற்றிட்டோன்னு அர்த்தம், அன்னைகிட்ட அந்த பாரத்தை மாற்றிட்டோன்னு அர்த்தம். என்னைக்கெல்லாம் அந்த பிரச்சனை நினைவு வரும்பொழுது அன்னையும் நினைவு கூற முடியுதோ அன்னைக்கு பிரச்சனை முழுவதும் தீரும்னு உறுதியளிக்கிறார். அப்போது என்னைக்கு ஒரு பிரச்சனை மனதில் தோன்றும் ஒவ்வொரு முறையும் அன்னையை நம்மளால் நினைக்க முடியுதோ அன்னைக்கு பிரச்சனை தீர்ந்துடும் அப்படின்னு எழுதியிருப்பார். இதோடைய சூட்சுமத்தை பார்க்கும் பொழுது சாதாரணமாக நம்முடைய கான்ஷியஸ்னஸ்ன்னு சொல்லலாம், நம்முடைய நினைவுன்னு சொல்லலாம். நினைவு தான் ஒரு தொடர்பை ஏற்படுத்தி ஒரே மாதிரி பேட்டர்ன்லேயே சிக்கலை உருவாக்குது வாழ்க்கையில். நம்மளுடைய நினைவு பேட்டர்னில், நம்மளுடைய எண்ண பேட்டர்னில் ஒரு வேலையை செய்யும் பொழுது அது சிக்கலாக முடியும் பொழுது அதுலேருந்து நம்ம அந்த சிக்கலை அவிழ்க்கும் விதமாக நம்மளோட மேலே இருக்கக்கூடிய ஒரு சக்திகிட்ட அதை ஒப்படைக்கும் பொழுது அதை சிக்கலை அவிழ்க்க தெரிந்த ஒரு வல்லமையுள்ள சக்திகிட்ட நம்ம கொடுக்கும் பொழுது நம்ம அமைதியாக இருந்தோம்னா அது அந்த சிக்கலை அவிழக்கூடிய நிலையில் பண்ணுவாங்க. சாதாரணமாக என்ன பண்ணுவோம்னா, நம்ம ஒரு பிரச்சனைக்கு தீர்வுன்னு சொல்லிட்டு இப்போ நகை எடுக்கிற விஷயத்தையே எடுத்துக்கிட்டோன்னா யார்கிட்ட கேட்கலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த மாதிரியான நம்முடைய அறிவு சார்ந்த ஒரு தீர்வை தான் நம்ம தேடுவோம். அறிவால் தெரிஞ்சும் தீர்க்க முடியாத பிரச்சனைகளும் இருக்கும். அப்போ அது அறிவில் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண முடிஞ்சோன்னா இத்தனை நேரம் தீர்த்திருக்கலாம். அப்போ கூடி வரலை, அமைஞ்சு வரலைன்னு சொல்கிற மாதிரி இருக்கும் பொழுது நம்ம அந்த பிரச்சனையிலேருந்து விலகிட்டு அதுக்கு மேலே இருக்கக்கூடிய விஷயத்துக்கு ஒப்படைச்சோன்னா அந்த இடத்துல பார்த்தோன்னா அங்கே அன்னை நம்மளுடைய விஷயத்தை இந்த அன்னைங்கிற ஒரு விஷயத்தை நினைக்கிறதுனால நம்மளுடைய மனம் அந்த மேல் மனதில் இருக்கக்கூடிய ஒரு கவலை இதெல்லாம் அந்த டிராஃபிக்காக இருக்கிற மாதிரி புலம்பிகிட்டு இருக்க மாதிரி அந்த புலம்புகள் குறையும் போது மனசு அமைதி அடையும் போது அன்னையுடைய சக்தி வேலை செய்து அதற்கு ஏற்ற மாதிரியான ஒரு நம்மளுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரியாக நமக்கு நினைவுக்கு, நம்மளுடைய எண்ணத்துக்கு, அறிவுக்கு எட்டாத ஒரு விஷயத்தில் புதுவிதமாக அந்த பிரச்சனையை தீர்க்கிற மாதிரி அன்னையுடைய தீர்வு இருக்கும். அப்போது நம்ம பிரச்சனையை பற்றி நினைக்காம பிரச்சனையை நினைக்கக்கூடிய அந்த நினைப்பினால் வரக்கூடிய பாரத்தை அன்னைகிட்ட கொடுத்தோன்னா அப்போ அன்னை தீர்க்கும் விதத்தை பார்க்கும்போது அவங்கவுங்களுக்கே தெரியும், இது அற்புதமாக இருக்குது, இது வரைக்கும் எனக்கு தோணலைங்கிற மாதிரியான இது இருக்கும். அதனால் இந்த ரொம்ப எளிமையான முறையாக இருக்கும். பிரச்சனை நினைவு வரும்பொழுது அந்த பிரச்சனையை பற்றி புலம்புறத, எண்ண ஓட்டத்தை, கவலைப்படுறதை நிறுத்திட்டு அன்னைங்கிற ஒரு அற்புதமான ஒரு சக்தியை நினைக்கணும். அவ்வளவுதான் இந்த முறையுடைய ஒரு சூட்சமம்.